அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும். அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியா பாருங்க. இது மாரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவ நீங்க பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாம, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய உணவு பழக்கம், உடலுடைய செயல்பாடுகள் தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சில உணவுகள தவறா நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனாலேயே நமக்கு நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளானது ஏற்படுது. நிறைய ஆரோக்கியம் அதில இருந்தாலுமே கூட நம்ம அத பெருசா கண்டுக்கிறதில்ல, எடுத்துக்கிறதில்ல. நம்ம உண்ணக்கூடிய உணவுல ஒன்று தான் அப்படிப்பட்ட சர்க்கரைவள்ளி கிழங்கு. சர்க்கரைவள்ளி கிழங்க சாப்பிட்டா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே கிழங்கு வகைகள சாப்பிடக்கூடாது. உடல் எடை அதிகரிக்கும், வாய்வு தொல்லை வரும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா சர்க்கரைவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா, ஏராளமான நன்மைகள் இருக்கு. அத சாப்பிடும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகளானது சரியா போகுது. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீசு, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இரும்புச்சத்து, கால்சியம் இது மாரி நிறைய சத்துக்களானது சக்கரவள்ளி கிழங்குல இருக்குங்க. உடல்ல சதை மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியானது அப்படின்னு இந்த சக்கரவள்ளி கிழங்க சொல்லுவாங்க. மேலும் இதை யார் வேண்டாலும் சாப்பிடலாம். வயசு வித்தியாசம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவும் பார்க்கவும் தேவையில்ல. அதே சமயம் இயற்கையாகவே கிழங்கு வகைகளில் கொழுப்பு அதிகமாக நிறைந்திருக்கும். ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான் கொழுப்பு இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆரஞ்சு, ஊதா, சிவப்பு, வெளிர் மஞ்சள், வெள்ளை அப்படின்னு பல நிறங்களில் கிடைக்குது. இந்த நிற வேறுபாடுகள் தான் அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோடின் காரணமாக இருக்கக்கூடியது. மற்றபடி கிழங்கு எல்லாமே ஒரே சத்துக்களோட தான் இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட்றதுனால என்னென்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குளுக்கோஸினுடைய அளவை அதிகரிக்கும். ஸோ கிளைசமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால தான் சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்டே போனீங்கன்னா கூட டாக்டரே சக்கரவள்ளி கிழங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இது எந்த வகையிலையுமே பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல உடலில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கிழங்கு அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு நார்ச்சத்தும் இருக்கிறதுனால குடலுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடல் நல்லா இருக்கணும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். வாரத்துக்கு நீங்கள் 2-3 முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னா கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் அவித்து கொஞ்சம் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஸோ இது இருக்கக்கூடிய குழந்தைகள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் பி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது அதிரோஸ்க்ளேசரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருத்தமனி தடிப்பு வராமல் தடுக்கும். இதனால் உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய அபாயமே குறையுதுங்க. பெருந்தமனி தடிப்பு, புகைப்பிடித்தல், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், மது அருந்துதல், எடை அதிகரிப்பு இது எல்லாமே காரணமாக ஏற்படக்கூடியது. சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மேங்கனீசு, மக்னீசியம், கரோடினைட்ஸு, பீட்டா கரோடின் இது மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா வாயில் இருந்து நம்முடைய ஆசன உறுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கும். அதாவது வாயிலிருந்து ஆசன வரையிலான உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கான செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கும். அதனால தான் எல்லா காய்கறிகளையும், எல்லா பழங்களையும், எல்லா கீரைகளையும் அந்தந்த சீசனில் எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய உணவுப் பொருள் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது தான். இதுக்காக தேடி தேடி நம்ம மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றோமே தவிர அன்றாடம் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் மாற்றங்களை கொண்டு வரவே மாட்டேங்கிறோம். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட உடனே போய் மருத்துவர்கிட்ட நம்ம அணுகி அதில் நம்ம மாத்திரை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இயற்கையாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளின் மூலமாக நிறைய நோய்கள் சரியாக போகுது அப்படின்றத எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனால் புற்றுநோய்க்கான செல்களை அழித்து புற்றுநோயை எதிர்த்து வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் கிடைக்குதுன்னா மறக்காமல் அவாய்ட் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இது உள்ளுறுப்புகளுடைய வீக்கத்தையே குறைச்சி கொடுக்குதுங்க. இயற்கையாகவே உடலை சுத்தம் செய்யக்கூடிய பண்புகளை பெற்றிருக்கக்கூடியது தான் சக்கரவள்ளி கிழங்கு. அதாவது சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. கண், தோலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ கண் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்,
தோல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை சக்கரவள்ளி கிழங்க நீங்கள் சாப்பிடுங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அத்தனை விதமான ஊட்டச்சத்துக்களையும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொடுக்கும். ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துன்னு சொல்லக்கூடியது ஃபோலிக் அமிலம் அதிகமாக சக்கரவள்ளி கிழங்குல வந்து எளிதாக வந்து கிடைக்குது. ஸோ இதை அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப நல்லா வந்து வளர்ச்சி அடையும். ஸோ அதனால் நீங்களும் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரான்களை இழந்த செல்களுக்கு எலக்ட்ரான்களை அழித்து உங்களை எப்போதுமே இளமையோடு வைக்கும். முகப்பொலிவு வந்து கொடுக்கும். ஸோ இந்த கிழங்குல விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. அதே போல் இந்த சக்கரவள்ளி கிழங்குல கால்சியமும் அதிகமாக இருக்குது. கால்சியம் அப்படிங்கிறது எலும்பை வந்து வளப்படுத்துறதுக்கு தேவையான சத்து. ஸோ இப்படி ஏராளமான சத்துக்களை ஒரே ஒரு கிழங்குல வந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வகையிலையுமே வந்து நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து 7வது மாதத்துலேருந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அப்படி மசித்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு குடல் பிரச்சனைகள் குடல் நோய் இதெல்லாம் வந்து எதுவுமே வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம அதிகமாக வந்து அதை எடுத்துக்கலாம். அதிகமாக வந்து ஒரு சிலரை வந்து சக்கரவள்ளி கிழங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் கற்களால் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை சாப்பிடும் பொழுது மேலும் சிக்கலை வந்து உருவாக்கும். அதே போல் அதிகமாக சாப்பிடும் பொழுது தான் எதுவுமே வந்து நமக்கு ஆபத்தானது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி உணவே மருந்து அப்படின்றதும் உண்மையான விஷயந்தான். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் எந்த அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கிழங்கை அதிகமாக வந்து சாப்பிட வேண்டாம். இது அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த கிழங்குல இருக்கக்கூடிய பாலியால் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் அஜீரண கோளாறுகளை வந்து ஏற்படுத்துது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கை பச்சையாகவே வந்து சாப்பிடுவாங்க. இதனாலேயுமே செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தலைவலி வர்றது, முடி உதறது, வறண்ட சருமம், கல்லீரல் பாதிப்பு, இதய பிரச்சனைகள் இதெல்லாம் கூட ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து அளவாக வந்து எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய வகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்ன வகைகளில் அதை எடுத்துக்க பிடிக்குமோ நீங்கள் சாப்பிட்லாம். பொதுவாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவித்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஆனால் இதை தாண்டி சக்கரவள்ளி கிழங்க வைத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். சாலட் பண்ணலாம், அதாவது பாயாசம் பண்ணலாம், கட்லெட் பண்ணலாம், பொரியலாக கூட செய்து சாப்பிடலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம்தான், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். மேலும் இந்த சக்கரவள்ளி கிழங்க நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த கிழங்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும், செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குது, கண் பார்வையை வந்து அதிகரித்து கொடுக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த கிழங்கு கிடைச்சா விட்டுறாதீங்க. உடல் எடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நன்மைகள் தான் வந்து கிடைக்குமே தவிர எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த கிழங்கை சாப்பிட்றதுக்கு வயசு வித்தியாசம் கூட கிடையாது. எல்லாருமே வந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துக்களும் ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. குறிப்பாக நீரிழிவு நோயாளியை வந்து கட்டுப்படுத்துது. சர்க்கரை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். புற்றுநோய் அபாயம் குறையுது. இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. சருமத்தினுடைய அழகை கூட்டி கொடுக்குது. எல்லா வகையிலையுமே நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன எவ்வளவு இருக்குது அப்படின்றது தெரியாமையே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய சத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வந்து ஆரோக்கிய நிலையில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஆரோக்கியமான தகவலை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலை நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.
இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.